ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆட்டுக்கால் எப்படி தீக்கிறது பார்க்கலாமா? இது வந்து பிகினர்ஸ்க்கெலாம் தெரியாது இல்லையா? அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. நான் வந்து ஒரு 3 ஆட்டுக்கால் எடுத்திருக்கேன். இது வந்து வேலை ஈஸி தான். ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. கடாயில் தண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 3/4 கடாய் தண்ணி இருக்கணும். 3/4 வாசி தண்ணி இருக்கணும். தண்ணி நல்லா கொதிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஆட்டுக்காலை வந்து அதில் வச்சுருங்க. வச்சு ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது. ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம், அவ்வளோதான். 5 நிமிஷம் இல்லை 4 நிமிஷம், அவ்வளோதான். எடுத்துட்டு நம்ம வந்து சீச்சு பார்க்கணும். இப்படி கத்தியால் இப்படி இப்படி சீச்சு பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து முடி வரும். வருது பாருங்கள், இந்த மாதிரி வரும். இப்படி வந்து சீச்சிட்டே இருந்தீங்கன்னா அப்படியே முடி வந்துட்டே இருக்கும். ரொம்ப நேரம் வச்சிங்கன்னா அப்படியே அது இழுத்துக்கும்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஆகிடும். அப்படியே முடி வந்து ஸ்ட்ராங் ஆயிரும், வராது. அப்புறம் சதையோடு தான் வர மாதிரி இருக்கும். இது வந்து லேசாக வச்சு 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 நீங்கள் எடுத்து எடுத்து இப்படி க்ளீன் பண்ணிங்கன்னா அதில் உள்ள முடி எல்லாமே வந்து ரிமூவ் ஆயிரும், வந்துடும் நம்மளுக்கு. இது வந்து இந்த கால் பாதம் இருக்கு இல்லையா, அது வந்து கூட கொஞ்சம் நேரம் அதெல்லாம் முடியெல்லாம் ரிமூவ் பண்ண பின்னாடி கூட கொஞ்சம் நேரம் சுடுதண்ணியில் வச்சு வச்சு எடுத்திங்கன்னா நம்ம அந்த மாதிரி க்ளீன் பண்ணிடலாம். இந்த மாதிரி சைடு எல்லா இடத்துலையும் நம்ம முடி வந்து க்ளீன் பண்ணிடணும். இது சரியாக க்ளீன் பண்ணாமல் நம்ம சமைச்சோன்னா வயிற்றுக்கு ஆகாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி எல்லா சைடும் அப்படி வச்சு வச்சு ஒரு 5 நிமிஷம் தான் டைமு. கொதிக்கிற தண்ணியில் அப்படி வச்சு வச்சு நம்ம எடுத்து எடுத்து அதை க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கணும். க்ளீன் பண்ணிட்டே இருந்தோன்னா ஃபுல்லாக வந்து க்ளீன் ஆகிடும். சின்ன சின்ன பிசுராக இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை, நம்ம வாட்டும் போது சரியாயிடும். அது இது பாருங்கள் எப்படி வருது பாருங்கள், இந்த மாதிரி வரணும். ஜஸ்ட் நீங்கள் சுடுதண்ணியில் வச்சுட்டு இப்படி இது பண்ணிங்கனாவே போதும். நம்ம கத்தியை வச்சு இப்படி க்ளீன் பண்ணோம்னாவே நம்மளுக்கு வந்துடும் எல்லாமே. ஈஸி தான். ஒரு வாட்டி 2 வாட்டி உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக சிரமமாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு பழகிடும், ஈஸி ஆகிடும் இந்த வேலை. இது இந்த சைடில் உள்ள இது எல்லாமே எடுத்துடணும். அப்படியே இதை சீச்சி சீச்சி எடுத்துருங்க. பாருங்க இந்த மாதிரி. இது வெள்ளாட்டங்கால். அந்த லாஸ்ட் முனை பகுதி மட்டும் நம்ம கொஞ்ச நேரம் கொஞ்சம் ஒரு 6 நிமிஷம் அந்த மாதிரி வைக்கிற மாதிரி இருக்கும். வச்சுட்டு கத்தியை விட்டு க்ளீன் பண்ணிங்கன்னா வந்துடும். நான் அடுத்து ஒன்று ஒன்றா நம்ம அந்த மாதிரி வந்து அந்த முனைப்பகுதியெல்லாம் எடுத்துட்டு அடுத்தடுத்து இருக்கிற காலுகளை வந்து நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துடணும். எல்லாத்தையும் நம்ம சீச்சி எடுத்துட்டு முடியெல்லாம் க்ளீன் ஆன பின்னாடி அடுத்த ஸ்டெப் இது வந்து வாட்டுறதுன்னு சொல்லுவாங்க. நெருப்பில் வந்து ஃப்ளேமில் இப்படி வச்சுருங்க. வச்சுட்டு வந்து ஹை ஃப்ளேமில் தான் இருக்கணும். இப்படி அப்படியே வந்து சுட்ட மாதிரி எடுக்கணும். அந்த ஈரப்பதமெல்லாம் போயிட்டு ட்ரை ஆன மாதிரி ஆகிடும். அப்படியே கொஞ்சம் கலர்லாம் சேஞ்ச் ஆன மாதிரி லேசாக வந்து கருப்பு அந்த மாதிரி வந்த மாதிரி இருக்கும். பாருங்கள், இதில் வீடியோவில் பார்த்தா உங்களுக்கு தெரியும். சுடுறது தான், காலை சுடுறது. இதுதான் வந்து ரொம்ப நாள் வந்து கெட்டு போகாமல் இருக்கும். ஃப்ரிட்ஜில் நீங்கள் கீழே வச்சிட்டிங்களா குறைஞ்சது ஒரு வாரம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், வச்சு யூஸ் பண்ணிக்கலாம், கெட்டு போகாமல் இருக்கும். இது வாட்டாமல் வச்சிட்டோம்னா சீக்கிரமாக வந்து கெட்டு போயிடும். இப்படி வச்சுட்டு வந்து நீங்கள் வெளியில் கூட கொடியில் அந்த மாதிரி காய போட்டுக்கலாம். சும்மா அப்படியே காத்தாட போட்டிங்கன்னா கூட ஒன்றுமே ஆகாது, ஸ்மெல்லு வராமல் இருக்கும். அதனால் இந்த வாட்டி வைக்கிறது தான் இது பதப்படுத்துறதோட முறை. இந்த மாதிரி எல்லா பக்கமும் எல்லா காலையும் ஃபுல்லாக வந்து நம்ம வாட்டி எடுத்துக்கணும். அந்த சின்ன சின்ன பிசுறு பிசுறாக குட்டி குட்டி முடி இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து இதில் அப்படியே தீஞ்சிரும். இப்படி வைக்கிறதுனால தீச்சி எடுக்கிறதுனால எல்லாமே அதில் வந்து அப்படியே பேர்ன் ஆகிடும். நல்லா இப்படி இது பண்ணி சுட்டு எடுத்துட்டு அந்த மிச்சம் உள்ள முடியையும் நம்ம வந்து கத்தியை வச்சு க்ளீன் பண்ணிவிடுவோம். அதனால் ஃபுல்லாக அப்படியே க்ளீன் ஆயிரும். எல்லா பக்கமும் நம்ம அப்படியே சுட்டு எடுத்துக்கணும். இது நிறைய பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். அதனால தான் சரி இது செய்யும்போது வீடியோவில் காமிச்சிடலாமே அப்படின்னு. இப்படியே எல்லா பக்கமும் அப்படியே வாட்டி வாட்டி எடுத்துக்கோங்க. ஈரப்பதம் அது எல்லாமே போயிடணும். கால் வந்து அப்படியே ட்ரை ஆகிடும். இந்த மாதிரி எல்லா பக்கமும் பெரட்டி பெரட்டி ஹையில் வச்சுட்டு பெரட்டி பெரட்டி விட்டு
எல்லா பகுதியும் சுட்டு வர மாதிரி பார்த்துக்கோங்க. நான் 2 ஃப்ளேமில் வச்சுருக்கேன், 2 அடுப்பில் வச்சுருக்கேன். அந்த பக்கம் 2 கால், இந்த பக்கம் 2 காலுன்னு வச்சுருக்கேன். வேலை கொஞ்சம் குயிக்காக முடியும் இல்லையா, அதுக்காக. ஹை ஃப்ளேமில் தான் வைக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு பாருங்கள், கலர் எப்படி சேஞ்ச் ஆகி வந்துருச்சு பாருங்கள். அப்படியே அடுத்தடுத்து உள்ள கால்கள் எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி நம்ம சுட்டி எடுத்துக்கணும். இது வந்து அது வந்து பச்சை கால், இது வந்து வாட்டின கால். இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு திருப்பி திருப்பி விட்டு நம்ம அதை வந்து வாட்டி எடுத்துக்கணும். இது பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். நம்ம வந்து இதுக்கப்புறமும் வந்து லேசாக சீச்சு விடணும். நான் கத்தியை வச்சு சீச்சு விட்டு எடுத்துக்கோங்க, க்ளீன் ஆகிடும். இது நான் கழுவி க்ளீன் பண்ண பின்னாடி உள்ளது. என்னோட சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.